Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட சாம்பார் கூட்டு பொரியல் வகைகள்லாம் நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கிறதுக்கு மேலே ஒரு பொடி தூவும் இல்லைங்களா, அந்த பொடி தான் செய்ய போகிறோம். அதுலேயும் குறைவான இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணி இந்த பொடி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான பொடி தான், ஆனால் உங்களுக்கு அதே வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இந்த பொடி செய்யறதுக்கு ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. அதில் 200 கிராம் அளவுள்ள தனியா விதைகள் நான் சேர்க்கிறேன். தீயை குறைவாக வச்சுட்டு கைவிடாமல் தனியாவை வறுத்து எடுத்துக்கோங்க. தனியாவோட அந்த வாசனை வரும், லைட்டாக கலர் மாறும், அது வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். வறுக்கும் பொழுது கை எடுக்காமல் வறுத்துக்கோங்க. நீங்கள் 200 கிராம் கரெக்டாக அளக்கணும் அப்படின்றது கிடையாது. வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு டம்ளர் இல்லை கப் எடுக்கிறீங்கன்னா அதையே மற்ற பொருட்களும் மெஷர் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. அதுதான். இப்போ தனியா நல்லா வறுத்தாச்சு, இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே கடாயில் எந்த கப்பில் தனியா அளந்தீங்களோ அதில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதையும் குறைவான தீயில இதே போல் கைவிடாமல் வச்சு வறுத்துக்கோங்க. எப்பொழுதுமே நீங்கள் வறுக்கிறதுக்கு இது போல் மரக்கரண்டி பயன்படுத்தினீங்கன்னா அது சூடேறாமல் இருக்கும். நம்ம கை வரைக்கும் சில கரண்டிலாம் சூடு ஏறிடும். மரக்கரண்டி பயன்படுத்தினீங்கன்னா சூடேறாமல் நல்லா இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் மாறி வந்துருச்சு கடலைப்பருப்பில். இந்த கடலைப்பருப்பையும் எடுத்து தனியாவோடையே சேர்த்துட்டு ஆற விட்டுடுங்க. அதற்கு அடுத்தது அதே கடாயில் மிளகாய் வறுக்க போகிறோம். மிளகாயோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 25லேருந்து 30 மிளகாய் இருக்கும். நான் 200 கிராம் அளவுள்ள தனியா 100 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பு எடுத்தேன். அதுக்கு 25லேருந்து 30 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் குண்டு மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இல்லை நான் சமைக்கும் பொழுது காரம் அதில் கூடுதலாக சேர்த்துப்பேன், இதில் எனக்கு காரம் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிளகாயோட அளவை குறைச்சிக்கோங்க. மிளகாயையும் குறைவான தீயில வச்சு அப்படியே அது லைட்டாக சூடு ஏறணும், ஆனால் கலர் மாறக்கூடாது. அது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகாய் தனியாகவே இருக்கட்டும், அதோட சேர்க்காதீங்க. இதை முதல்ல மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிளகாவை மட்டும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது போல் கொரகொரப்பாக மிளகாய் அரைப்பட்ட பிறகு இதில் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க தனியா கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடி அரைக்கும் பொழுது ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இது போல் நல்லா கொரகொரப்பாக இருந்ததுன்னா போதும். அதுக்குன்னு பருப்பாக தெரிகிற மாதிரியும் அரைக்க தேவையில்லை. இது ஒரு கரெக்டான பதத்தில் இருக்கும். இதனோடையே நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்து வச்சுக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு சேர்க்கல, ஏன்னா சில பொரியலுக்குள்ள நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கல. இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆனால் கூட இதனோட வாசனையும் மாறாது, கலரும் மாறாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பொடியை நீங்கள் டிஃபன் சாம்பார், காய்கறிலாம் சேர்த்து வைக்கிற சாம்பார், கூட்டு வகைகள், பொரியல் வகைகள், இப்படி எதுக்கெலாம் நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அது எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல. இது சேர்த்திங்கனாலே உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான வாசனை தூக்கி கொடுக்கும். இதே ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.